அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து தமிழக முதல்வர் வாய் திறந்திருக்கார். அவர் வாய் திறக்கிறதுக்கு கொஞ்சம் 15 நாள் ஆயிடுச்சு. அதுக்காக நீங்கள் அவரை கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி நடந்த சம்பவத்துக்கு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி தான், அதுவும் சட்டப்பேரவையில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதிலளிக்கும் போது தான் இந்த விஷயத்தை பற்றியே அவர் பேசுகிறார். துணை முதல்வர் இன்னும் அதை கூட பண்ணலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் தனியாக வச்சுக்குவோம். சரி, முதல்வர் இந்த விஷயத்தை பற்றி என்ன பேசினார்? புதுசாக எதுவும் பேசலை. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் திமுகவினர் என்னவெல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்களோ, எப்படியெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்களோ, அதே தான் சட்டப்பேரவையிலையும் முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு. வழக்கம் போல் இந்த விஷயத்தை மடைமாற்றுற விதமாக அதிமுகவை தாக்கி பேசுறது, பாஜகவை தாக்கி பேசுறது, அவங்கள தூண்டி விடுறது, இந்த மாதிரி வேலைகளை செய்கிறது மட்டும்தான் திமுகவுக்கு கை வந்த கலை. அதைத்தான் நேற்று முதல்வரும் செஞ்சுருக்காரு. அப்போ அவங்ககிட்டேருந்து வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நேற்று முதல்வர் பேசின விஷயங்களில் சில கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளை மட்டும்தான் நான் இப்போ கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். முதல் விஷயமா, யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருந்தது அப்படின்னா சிறப்பு புலனாய்வு குழுவில் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சட்டப்பேரவையில் கேட்டிருக்காரு. யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு ஆதாரமே பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த வாக்குமூலம். அந்த எஃப்ஐஆர் தான் சாட்சி. அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொல்கிறது தான் நம்ம நம்பணும், அவங்க பக்கம் தான் நிற்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறீங்களே. இந்த விஷயத்தில் மட்டும் ஏன் அவங்க பக்கம் நிற்காம கமிஷனர் சொல்கிற பக்கம் நிற்கிறீங்க? எதை வச்சு சாருங்கிறவர் ஒருத்தர் இல்லவே இல்லைங்கிற முடிவுக்கு நீங்கள் வரீங்க? விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. அது முடியறதுக்கு முன்னாடியே அதற்கு ஆதாரமே இல்லைங்கிறது முதல்வருக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது இல்லையா? ஒரு சட்டப்பேரவையில் பேசக்கூடிய முதல்வர், அதுவும் தமிழ்நாடே முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு வழக்கில் இப்படி பொறுப்பில்லாமல் பேசுகிறாரு அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? எதிர்க்கட்சிகளுக்கு மட்டும்தான் நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? மக்களுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? சட்டப்பேரவையில் உட்கார்ந்தா சட்டப்பேரவையில் நீங்கள் பேசுகிறதெல்லாம் அதிமுகவையும் பாஜகவையும் பார்த்து மட்டும்தானா? நீங்கள் பேசுகிறத மக்கள் கவனிச்சிட்டு இருக்காங்க, மக்களுக்கும் நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிற அந்த பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் இப்படியான பதிலை சொல்லியிருப்பீங்களா? யார் அந்த சார் அப்படின்னு அதிமுகவும் பாஜகவும் மட்டுமா கேள்வி கேட்குறாங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கேட்குது சார். அவங்களுக்கெல்லாம் என்ன சார் பதில் சொல்லுவீங்க? எப்பவுமே நீங்கள் பண்ணுற வேலை இதுதான். அதிமுககாரன் கேள்வி கேட்டால் அவர் பொள்ளாச்சி சம்பவத்தை பாரு, இல்லை தூத்துக்குடி சம்பவத்தை பாரு அப்படின்னு சொல்லி அவங்கள வாயடிச்சிடுறது. பாஜகக்காரங்க கேள்வி கேட்டாங்க அப்படின்னா குஜராத்தை பாரு, உத்தரப்பிரதேசத்தை பாருன்னு சொல்லிடுறது. நாம் தமிழர் கட்சி கேள்வி கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்கிறதில்ல, கடந்து போயிடுவீங்க. உங்கள் கூட்டணி கட்சிக்காரங்க உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க, மீடியாவும் உங்களை கேள்வி கேட்காது. யார் தான் உங்களை கேள்வி கேட்குறதுன்னு நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை கேட்டிருக்கேன், இப்போ மறுபடியும் கேட்குறேன். யார் தான் உங்களை கேள்வி கேட்குறது? இல்லை யாருடைய கேள்விக்கு தான் நீங்கள் பதில் சொல்லுவீங்க? யார் என்ன கேள்வி கேட்டாலும் நான் சொல்கிறது தாண்டா பதில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் செய்கிற செயல். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இதில் பேசணும். எஃப்ஐஆர் லீக் ஆனதை பற்றியும் முதல்வர் அவர்கள் பேசியிருக்கார். அதற்கு என்ன சொல்லியிருக்காரு? எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு தொழில்நுட்ப கோளாறு தான் காரணம் அப்படின்னு தேசிய தகவல் மையமே சொல்லிருச்சு. ஒன்றிய அரசுடைய தேசிய தகவல் மையம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கார். இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் எஃப்ஐஆர் லீக் ஆனது அப்படிங்கிறது எப்போ முதல்ல தெரிய வந்தது? கமிஷனர் அவர்கள் பேட்டியில் தான் சொன்னார். கமிஷனர் அவர்கள் பேட்டியிலையும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வெளியாகி இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் கமிஷனர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது தொடர்பாக தமிழக காவல்துறை தேசிய தகவல் மையம் நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு ஒரு கடிதம் எழுதி விளக்கம் கேட்குறாங்க. அதற்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஒரு கடிதம் தேசிய தகவல் மையத்திலேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. அந்த கடிதத்திலையும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எஃப்ஐஆர் வெளியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிறதும். இங்கே நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தின் எஃப்ஐஆர் எப்படி வெளியானது? இல்லை இந்த எஃப்ஐஆர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் வெளியானது அப்படின்னா அதை காவல்துறை சொல்லணும், ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கணும். அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் எஃப்ஐஆர் வெளியானது தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் அப்படின்னு நீங்கள் அந்த ஃபுல் ஸ்டாப் வச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு பேசலாம். நம்ம தேசிய தகவல் மையம் கொடுத்துருக்கிற அந்த கடிதத்திலையும் மைட் ஹாவ், மே ஹாவ், இந்த மாதிரியான தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம், வெளியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, இப்படித்தான் வரிகள் இருக்கே தவிர இந்த எஃப்ஐஆர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் வெளியானது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் அதில் இல்லை. ஆனால் சட்டப்பேரவையில் முதல்வர் என்ன பேசுகிறாரு? அதான் ஒன்றிய அரசுடைய தேசிய தகவல் மையமே சொல்லிடுச்சே, அவங்க தான் காரணம்னு. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்குவோம். எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு
ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாணவியோடைய எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு, யாரால் வெளியாச்சு, எப்படி பரப்பப்பட்டது, இந்த விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சரி, எஃப்ஐஆர் நீங்கள் சொல்கிற மாதிரி தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே வெளியாகி இருக்கட்டும். அதற்கு ஒன்றிய அரசுடைய தேசிய தகவல் மையம் இல்லை அந்த பிஎன்எஸ் சர்வர் இல்லை ஐபிசி சர்வர் ஏதோ ஒன்று காரணமாக இருக்கட்டும். அது ஒரு பார்ட்டு தான். அதில் இன்னொரு பார்ட் இருக்குது. அந்த எஃப்ஐஆரை டவுன்லோட் செஞ்சது யார், அதை வெளியில் பரப்புனது யார், இதுக்கு பதில் சொல்லணும்ல. இதை கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? இதை யார் செய்வாங்க? இதற்குத்தானே அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. தமிழக அரசே கோர்ட்டில் போயிட்டு இந்த எஃப்ஐஆரை 14 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 14 பேர் யார்? ஏன் அவங்கள விசாரிக்கலை? ஏன் அவங்கள பற்றின விவரங்கள் வெளியாகலை? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கா உங்ககிட்ட? யார் சொல்லுவாங்க இந்த கேள்விக்கெல்லாம் பதில்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே சட்டப்பேரவையில் ஒன்றிய அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை இழுத்து மூடுறதுக்கான வழியை பார்க்குறீங்களா நீங்கள்? அப்போ அந்த சந்தேகம் வருதா வரலையா? சார், அந்த ஐபிசி சர்வர்லேருந்து பிஎன்எஸ் சர்வருக்கு மாறும்போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எஃப்ஐஆர் வெளியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், உண்மைதான் அப்படிங்கிறத காவல்துறையும் தமிழக காவல்துறையும் சொல்லியிருக்காங்க. என்ஐசி அப்படிங்கிற அந்த தேசிய தகவல் மையம் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 2 பேரும் சொல்கிற போது நம்ம ஒத்துக்கலாம், கரெக்டு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எஃப்ஐஆர் வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஐபிசி சர்வர், பிஎன்எஸ் சர்வர், இந்த சர்வரில் இருந்துலாம் எஃப்ஐஆரை டவுன்லோட் பண்ண முடியும்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த விவகாரம் வெளியாகிறதுக்கு முன்னாடி எனக்கே தெரியாது, யாருக்கும் தெரியாது. இது தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் யார் யாருக்கெல்லாம் இருக்குது? காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், வழக்கறிஞர்களுக்கு இந்த விஷயம் தெரியும், அதுபோக முக்கியமான பத்திரிகையாளர்களுக்கு இந்த விஷயம் தெரியும். இந்த 3 பேரை தவிர பொதுமக்கள் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது, நம்ம எஃப்ஐஆரை டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே சில பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஐபிசி சர்வர், அந்த பிஎன்எஸ் சர்வர் முன்னாடி உட்காந்து இங்கே எஃப்ஐஆர் எப்போ லீக் ஆகும், அதை நம்ம எப்போ டவுன்லோட் பண்ணலான்னு யாரும் காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவனுக்கு 1008 வேலை இருக்குது. அப்போ இந்த எஃப்ஐஆரை யார் டவுன்லோட் பண்ணது? ஒன்று காவல்துறையிலேருந்து, இல்லை பத்திரிகையாளர் துறையிலேருந்து, இல்லை வழக்கறிஞர்கள், இவங்கெல்லாம் தான் இதை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை டவுன்லோட் பண்ணியிருக்க முடியும். சரி, அவங்க டவுன்லோட் பண்ணிட்டாங்க, லீக் ஆகிடுச்சு, கிடச்சிருச்சுன்னே வச்சுக்கோங்க. ஆனால் அதை வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் பரப்புறது குற்றம் தானே. அந்த குற்றத்தை செய்தவர் யார்? அந்த கேள்வி இருக்குல்ல. அதை தமிழக அரசு கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கணும், நாங்கள் என்ன யாராக இருந்தாலும் தண்டிப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது ஒரு வகையில் மாணவியை பாதிச்சிருக்குல்ல. அதற்காகத்தானே தமிழக அரசு நஷ்டஈடு கொடுக்க சொன்னாங்க. 25 லட்சம் ரூபா நஷ்டஈடு கொடுக்க சொன்னது எதுக்காக? அப்போ அதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? அதற்கு நீங்கள் எப்போ பதில் சொல்ல போறீங்க? யார் பதில் சொல்ல போகிறாங்க? தமிழக அரசே சொன்ன மாதிரி அந்த 14 பேர் யார்? அந்த 14 பேரில் யாரால் இந்த எஃப்ஐஆர் ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டது, பரப்பப்பட்டது, மீடியாவுக்கு எப்படி போச்சு, சோஷியல் மீடியாவில் யார் லீக் பண்ணாங்க? சார், சைபர் கிரைம் நினச்சா இது எல்லாத்தையுமே 6 நாளில் கண்டுபிடிச்சிடலாம் சார். சைபர் கிரைம் ஒன்றும் சாதாரண துறை கிடையாது. அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். 6 நாளில் முடிய வேண்டிய வேலையை 15 நாள் ஆகியும் நீங்கள் இதை செய்யலை, அந்த 14 நபர்கள் யாருங்கிறது தெரியல, அவங்கள நீங்கள் விசாரிக்கலை அப்படின்னா அப்போ இது பற்றிய உண்மை வெளியில் வர நீங்கள் தயங்குறீங்க அப்படிங்கிறது தானே அர்த்தம். அப்போ நீங்கள் எதையோ மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. அதனால தானே நாங்கள் உங்கள் மேலே சந்தேகப்படுறோம். நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கில் நீங்கள் எல்லாத்தையும் உடனே அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? உடனே எஃப்ஐஆர் போட்டிங்களா? அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெற்றோரையே அடித்து துன்புறுத்தி அதுக்கப்புறம் அவங்க வீடியோ வெளியிட்டு அந்த வழக்கை உயர்நீதிமன்றம் எடுத்து எங்களுக்கு தமிழக காவல்துறை மேலே நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லி அதை சிபிஐக்கு மாற்றி அதையும் போய் உச்சநீதிமன்றத்தில் போய் எதிர்த்து இதெல்லாம் பண்ணது யார்? நீங்கள் தானே. இப்போ என்னவோ நாங்கள் தான் உடனே அரெஸ்ட் பண்ணிட்டோம் பார்த்தீங்கல்ல அப்படிங்கிறீங்க. அந்த வழக்குக்கு யார் பதில் சொல்லுவா? ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பாலியல் வன்முணர்ச்சி செஞ்சுருக்காங்க, அதுவும் கூட்டு பாலியல் பலாத்காரம். அந்த வழக்குக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனால் அந்த குற்றவாளிகளை எச்சரிக்கை செய்து காவல்துறை திருப்பி அனுப்புகிறது. அவங்கள வான் பண்ணி அனுப்புறதுக்கு போலீஸ்க்கு என்ன அதிகாரம்? அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய உறவினர் ஒருவர் வழக்கறிஞராக இருக்கிறதுனால மறுபடியும் அந்த கேஸை அவங்க எடுத்திருக்காங்க. இன்றைக்கி அந்த அண்ணா நகர் சிறுமியுடைய பாலியல் வழக்கு சம்பந்தமாக ஒரு இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதிமுகவுடைய நிர்வாகி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் எதுக்குன்னா அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருந்ததாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? யார் அந்த நடவடிக்கை எடுத்தது?
எத்தனையோ கேள்விகள் இருக்குது முதல்வர் அவர்களே. ஆனால் நீங்கள் வந்து எப்படி இதுலேருந்து அரசியல் பண்ணலாம், எப்படி வந்து பாஜகவை தூண்டி விடலாம், எப்படி வந்து அதிமுகவை தூண்டி விடலாம், என்னவோ உங்களை வந்து எதிர்க்கட்சிகள் மட்டும்தான் கேள்வி கேட்குற மாதிரியும் தமிழக மக்கள் எல்லாமே உங்கள் பின்னாடி நிற்கிற மாதிரியும் கொஞ்சமாவது வந்து நிதர்சனத்துக்கு வாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு மக்கள் மேலே அக்கறை இருந்தது அப்படின்னா மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். எதிர்க்கட்சிகள் கேட்குறாங்க, கேட்கல, அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லலை, அதெல்லாம் வேறு விஷயம். ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது தொடர்பாக சர்ச்சைகள் இருக்குது அப்படின்னா மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. அதை நீங்கள் செய்ய மறுக்கிறீங்க. அதனால் உங்கள் மேலே சந்தேகப்படுறோம். இப்போவும் நீங்கள் கொடுத்த விளக்கத்தில் எந்த விதமான தெளிவும் இல்லை. எதையோ மூடி மறைக்கிறதுக்கான வேலைகளை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களை வச்சே பார்த்துருக்காங்க, அதுதான் உண்மை. அந்த ஞானசேகரன் திமுக காரன்னு நாங்கள் முதல் நாள்லேருந்து கத்திக்கிட்டு இருக்கோம். அவன் திமுக காரனே கிடையாது, அவனுக்கு திமுகவுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று என்ன சொல்லியிருக்கீங்க? திமுக ஆதரவாளன், புது பேர். திமுக ஆதரவாளனாக இருக்கிறவன் எங்களை மாதிரி சோஷியல் மீடியாவில் உங்களுக்காக சண்டை போடுவான். அவனைத்தான் நாங்கள் வந்து ஊப்பி 200 ரூபா ஊப்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்கோம். ஒரு அமைச்சர் எங்கே போனாலும் அவர் பின்னாடி போகிறான். அந்த அமைச்சர் அவன் வீட்டுக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட்றாரு. அவன் திமுக ஆதரவாளனா? திமுக ஆதரவாளன் எல்லாரும் அமைச்சர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்க முடியுமா? உதயநிதி ஸ்டாலினை பார்க்க முடியுமா? கட்சிக்காரனாலேயே பார்க்க முடியலைங்க. என்னங்க பேசுகிறீங்க? எத்தனை கட்சிக்காரங்க தவம் கிடக்கிறாங்க உங்களை பார்க்குறதுக்கும் உங்கள் மகனை பார்க்குறதுக்கும். இல்லை கலைஞர் அவர்கள் இருந்தபோது அவரை பார்க்குறதுக்கு எத்தனை பேர் தவம் இருந்திருக்காங்க உங்கள் கட்சிக்காரங்க. ஆனால் இவன் ஒரு குற்றவாளி, 20 கேஸ் அவன் மேலே இருக்குது. அவன் நேராக உதயநிதி ஸ்டாலினை பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறான், மா சுப்பிரமணியத்தை பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறான், அவர் எங்கே போனாலும் கூட வரான். கலைஞருடைய பவள விழாவில் அவனும் வந்து நிற்கிறான். நீங்கள் கேட்டால் என்ன சொல்கிறீங்க? திமுக ஆதரவாளர். இதை நாங்கள் நம்பணும். எதிரில் கேள்வி கேட்குறதுக்கு யாருமே இல்லை. அப்படியே கேட்டாலும் நம்ம சொல்கிறது தான் பதில் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு போயிட்டீங்க. இதுதான் வந்து பாசிசத்துடைய உச்சம். எவனும் என்னை கேள்வி கேட்க முடியாது, நான் சொல்கிறது தான் பதில், மக்களாவது மண்ணாங்கட்டியாவது அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூடு தான் உங்களுடைய பதிலில் தெரியுது. இந்த ஆணவம் தான் திமுகவுக்கு சாவு மணி அடிக்க போகுது. ஏற்கனவே நீங்கள் தோற்ற போதெல்லாம் இதே மாதிரி ஆணவ போக்கோடு செயல்பட்டதுனால தான் நீங்கள் வந்து தோற்று போனீங்க. யாருமே எங்களை கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற அந்த ஆணவம் இருக்கு இல்லைங்களா, அதற்கு காலம் பதில் சொல்லும். அதை நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க, நாங்களும் பார்க்க தான் போகிறோம். நன்றி.